நம்ம வந்து மட்டன் கிரேவி செய்ய போகிறோம். ஒரு 1/2 கிலோ மட்டன் வந்து உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி கொண்டு வந்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இன்றைக்கி வந்து கிரேவி செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த சூப்பு வேக வைக்கணும் இல்லையா, கறியை வேக வைக்கிறதுக்காக கொஞ்சம் தக்காளி பழம், ஒரு பச்சை மிளகா, காரம் வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. கொஞ்சோண்டு வெங்காயம், ஒரு ஒரு பெரிய வெங்காயம் அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா, வீட்லேயே அரைச்சது தான் எல்லாமே. இதை வந்து நம்ம போயிட்டு ஒரு மிக்சியில் வந்து ஒரு சுற்றிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். எல்லாத்தையும் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ கறியை வந்து நம்ம வேக வச்சிடலாம். அது மாதிரி வேக வைக்கும்போது நல்லா கறிக்குள்ளேயும் டேஸ்ட் வந்து இறங்கியிருக்கும். அதனால் கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கழுவி வச்சோம் இல்லையா, அந்த கறியை வந்து குக்கருக்குள்ளே சேர்த்துக்கலாம். கறி சேர்த்துட்டு இப்போ இந்த அரைச்சோம் இல்லையா, இந்த மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கும். சேர்த்துட்டு கொஞ்சம் போல் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டிங்கன்னா போதும். இந்த அளவு போட்டிங்கன்னா போதும். சீரகத்தை கொஞ்சம் போட்டுக்குவோம். அரை ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தான் இது. ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்குவோம். அதே போல் நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கும். தயிர் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்குவோம். இப்போ இதோட வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூனுக்கு மேலே 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா எல்லாம் மேக்னெட் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் வச்சுருவோம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அந்த விழுதை வந்து கழுவிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்குவோம். அதோட கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த கறியை வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடும். ஒரு 10 விசில் விட்டோம்னா கறி வெந்துடும். இப்போ வந்து குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ நல்லா ஒரு 10 விசில் வந்து கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அதை வந்து தாளித்து விட்டுடலாம். இப்போ வானல் அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்குவோம். நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிச்சு. ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இப்போ இதில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் போல வெங்காயம், நல்லா வதக்கிக்கணும். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். நல்லா பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி வந்து நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சி போட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் தக்காளி வந்து அரைச்சி வச்சுக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இதோட வேக வைக்கும்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோமா, அதே மாதிரி கிரேவிக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் போட்டால் போதும், ஏன்னா அதுலேயும் சேர்த்துப்போல.
அதனால் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். பாருங்க எண்ணெயெல்லாம் கொஞ்சம் மேலே வருது. அந்த சமயத்தில் கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி இது ரெண்டுத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கழுவிட்டு அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்குவோம். அதோட 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, வீட்டிலேயே அரைச்சது தான். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துப்போம், குழம்புத்தூள். இதையும் சேர்த்து நம்ம நல்லா காந்தெல்லாம் வந்து வதங்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சோம்ல அந்த கறியை வந்து இதில் சேர்த்து ஒரு வதக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. லேசாக ஒரு வதக்கிக்கோங்க. நல்லா கறி வெந்துருச்சா? இந்த சமயத்தில் நம்ம தண்ணியும் அதோட சேர்த்து வேக வச்சிட வேண்டியதான். இதில் நம்ம காய்கறி என்ன தேவையோ அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு காய்கறி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், கேரட் இது 3 போடுறேன் நான். ஏன்னா கேரட் பசங்க சாப்பிட்லனாக்கா இந்த மாதிரி கறி குழம்புல போட்டு கொடுத்தா நல்லா டேஸ்ட்டு ஏறிடும். அதனால சாப்பிட்ருவாங்க. அதனால தான் போடுறேன். இந்த டைமில் நல்லா உப்பு செக் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி நம்ம அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் ஊற்றி வச்சு கொஞ்ச நாளைக்கு கொதிச்சதுன்னா போதும், குழம்பு ரெடி ஆகிடும். குழம்பு இப்போ வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.